இனி யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் வரமாட்டான். எப்படி விளையாடுறான்னு பாப்போம். கண்களின் ஆவலை தேக்கி பார்வையை கூர்மையாக்கி கொண்டான் முரளி. என்ன முரளி, விளையாடுறியா? வந்த இடத்தில் இது என்ன வேடிக்கை? அவர் ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவரை மீட்டு வருவதை விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்கற? நீயும் பாரு என்னதான் நடக்க போகுது என்பதை. சிவானியின் வாயை பொத்தினான் முரளி. அதற்குள் அங்கே கூட்டம் கூட தொடங்கிவிட்டது. கீழே போய் விழுந்த ரவுடி மிரண்டு போனான். அவன் மீது விழுந்த அடி அவனுக்கு சாதாரண அடியாக தெரியவில்லை. கராத்தே பயின்றவன் அடி போல அல்லவா இருக்கிறது. கண்ணிலும் மூக்கிலும் புகுந்த மணலை எல்லாம் தட்டிவிட்டு எழ முயன்றான். அவனால் முடியவில்லை. அவனுக்கு விழுந்த அடியை பார்த்து மற்ற 4 ரவுடிகளும் மிரட்சியுடன் திரிலோக்கை பார்த்தனர். கூட்டம் நின்று வேடிக்கை பார்ப்பது அவர்களுக்கு அவமானமாய் போய்விட்டது. இன்னொருவன் திரிலோக்கை சுற்றி சுற்றி வந்து திடீரென சீறி பாய தொடங்கினான். தன் மீது பாய்ந்த அவன் தலை உச்சியில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் திரிலோக். அந்த ஓர் அடியில் பூமியே ஓர் அடி கீழே இறங்கிவிட்டது போல அவன் தலை கிறுக்கிறுத்தது. அந்த இடத்திலேயே சரிந்தான். உடனே மற்றொருவன் தன்னை தாக்க வருவதற்கு முன் திரிலோ அவன் மீது பாய்ந்தான். முகத்தில் பலமாக ஒரு குத்து விட்டான். அதற்குள் இன்னொருவன் குறுக்கிட்டு கையை ஓங்கியபடி குத்துவிட முயல்வதற்குள் அவனது கைப்பிடித்து மடக்கி முறுக்கினான் திரிலோக். பிறகு அவனை தூக்கி பந்தாடினான். முதலாவது ரவுடி விழுந்தது போல இவனும் தொலைவில் போய் விழுந்தான். இதையெல்லாம் பார்த்து பொங்கிய 5வது ரவுடி, டே, ஏரியா விட்டு ஏரியா வந்து எங்களையா அடிக்கிற? இன்னும் நீ வீடு திரும்பவே இனி உனக்கு சங்கு தாண்டா என்று ஊளையிட்டபடியே வந்தான். அவன் தன் மீது கை வைப்பதற்குள் முன் லாவகமாக அவனை சுற்றி வளைத்து அவன் கைகளை முறுக்கி அவன் கழுத்துக்கே மாலையாக்கினான் திரிலோக். அவர்கள் 5 பேரையும் பாய்ந்து பாய்ந்து தாக்கினான். கைப்பந்து போல பந்தாடினான். காலில் அகப்பட்ட பந்தை போல அவர்களை உருட்டி எடுத்தான். விரட்டி விரட்டி தாக்கினான். திரிலோக்கின் ஒவ்வொரு அடியும் அவர்களுக்கு மரண அடியாகவே தெரிந்தது. இனியும் மாலாட்டினால் எலும்புகள் நொறுங்கி போகும் என்பதை திரிலோக் கொடுத்த ஒவ்வொரு அடியிலும் புரிந்து கொண்டனர் அந்த ரவுடிகள். அங்கிருந்து ஓட பார்த்த அவர்களை விரட்டி பிடித்து வந்து மீண்டும் பந்தாடினான் திரிலோக். எங்க ஐயன்னா புறப்படும் போதே சொன்னான், பட்டணத்துக்கு போனா பட்ட பகலில் ஷூட்டிங் எடுப்பதை பார்க்கலாம் என்றான். ஓஹோ, அந்த ஷூட்டிங் தான் இங்க நடக்குதாயா? கூட்டத்தோட கூட்டமாக வேடிக்கை பார்த்த அந்த பட்டிக்காட்டு ஆசாமி கூட்டத்தில் இருந்தவர்களிடம் வாய்ப்பிழந்தபடி கேட்டான். திரிலோக் கொடுத்த ஒவ்வொரு அடியும் பார்த்து, என்னம்மா ஜமாய்க்கிறான்? யாருங்கய்யா இந்த நடிகர்? புதுமுகமோ? இவரை எந்த படத்திலையும் பார்க்கலையே. இந்த நடிகர் பேரு என்னங்க என்று பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்தவரை துளைக்க ஆரம்பித்து விட்டான். யோ, நானே ஒன்றும் புரியாம பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ வேற தொணன்னு கேட்டுக்கிட்டு கேமரா எந்த பக்கத்துல வச்சுக்கிட்டு படம் எடுக்கிறானே தெரியல. சும்மா இருமையா. பட்டிக்காட்டு ஆசாமியை அடக்கினான். பட்டணத்து புத்திசாலி. நிஜம் எது நிழல் எது என்று தெரியாத மண்டுங்கள். பக்கத்தில் நின்றவன் தலையில் அடித்து கொண்டான். ஏயா, இது ஷூட்டிங் மாதிரியா தெரியுது உனக்கு? நிஜமாவே அடிக்கிறாயா? இன்னும் இங்க நின்று நாம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சாட்சி அது இதுன்னு போலீஸ் வந்து நமக்கு நாடம் கட்டிவிடும் என்று சொல்லியபடியே அங்கிருந்து நைசாக நழுவி கொண்டான் அந்த ஆசாமி. அதோ அங்கே போலீஸ் வருவது தெரிந்தது. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தினரில் பாதி பேரை காணும். சிட்டாய் பறந்து விட்டார்கள். வந்த இடத்தில் நமக்கு எதுக்கு வம்பு என்று பட்டிக்கட்ட ஆசாமியும் உஷாராகி நழுவி விட்டான். அடித்து நொறுக்கப்பட்ட 5 ரவுடிகளும் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தபடி
வலி பொறுக்க முடியாமல் முணங்கிக் கொண்டிருந்தனர். அங்கே வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் த்ரீலோக்கிற்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஹலோ டாக்டர், நீங்களா? என்ன நடந்தது டாக்டர்? ஒரு தகவல் கொடுத்திருந்தால் நாங்களே உடனே வந்திருப்போமே என்றார். போலீஸ் தலையை பார்த்தார்களோ இல்லையோ, அங்கே நின்று இருந்த 1-2 பேரும் நைசாக நழுவி கொண்டனர். அங்கு நடந்த சம்பவத்தை விவரித்தான் த்ரீலோக். கீழே விழுந்து கிடந்த ரவுடிகளை பார்த்ததும் இவர்களுக்கு இதே வேலையா போச்சு. 301, யோ 420, இவங்களை எடுத்துட்டு போய் லாக்கப்ல வை. முட்டிக்கு முட்டி தட்டி வச்சாதான் சரியா வருவானுங்க என்று போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதட்டினார். கூட வந்த 2 போலீஸ்காரர்களும் 5 ரவுடிகளையும் தட்டி எழுப்பி நடங்க ஸ்டேஷனுக்கு என்று சொல்லி மிரட்டி இழுத்து சென்றனர். இன்ஸ்பெக்டரும் விடை பெற்றார். அப்பொழுது திரும்பி பார்த்து முறைத்த ரவுடியிடம், ஏய் பார்த்து போ, உடைந்து விழுந்துட்டு போற. படிச்சவன் எல்லோரும் காதுல பூது சுத்தி வைக்கிறவனுங்க என்று நினைச்சுக்காத. என்ன மாதிரி உனக்கு பொட்டு வைக்கிறவனும் இருப்பான். போ, இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத என்று எச்சரித்து அனுப்பினான் த்ரீலோக். அவனும் தலையை தொங்க போட்டுக்கொண்டு போலீஸ் பின்னாடியே நடந்து போனான். த்ரீலோக்கை ஆச்சரியமாக பார்த்தாள் சிவானி. டாக்டர், நீங்க உண்மையிலேயே டாக்டர் தானா? இல்ல? என்னங்க சிவானி அப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கும் இதில் என்ன திடீர் சந்தேகம்? ஏன், டாக்டரா இருந்தால் அவங்களுக்கு சண்டை போட தெரியக்கூடாதா என்ன? கராத்தாவில் கருப்பு பெல்ட் வாங்கியிருக்கேன். குங்ஃபு எனக்கு அத்துப்படி. ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கேன் என்றான். இதெல்லாம் வெறும் தற்காப்புக்கு தான் என்றவன் சிலை போல் நின்றிருந்த முரளியை முதுகில் தட்டி, டே உனக்கே இது தெரியாது, இவங்களுக்கு எங்க தெரிய போகுது, சரி வாங்க போவோம் என்று அழைக்க அவனை பின்தொடர்ந்தனர் சிவானியும் முரளியும். 1 மாதம் கரைந்தோடியது. கோவர்த்தன் பழைய நிலைக்கு வந்திருந்தார். உடலும் நன்கு தேறியிருந்தது. டாக்டர் த்ரீலோக், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க இங்கேயே தங்கியிருப்பது? ஊருக்கு புறப்படுறோம், அங்க நிறைய வேலை இருக்கிறது என்றார் கோவர்த்தன். ஆமா டாக்டர், சென்னை ரொம்ப போர் அடிச்சு போச்சு என்றாள் சிவானி. சரி, அப்போ நீங்க புறப்படலாம் என்று சம்மதித்தான் த்ரீலோக். மறுநாளே கோவர்த்தன் புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதில் அவளுக்கு விமான நிலையத்துக்கு செல்ல வீட்டு முன் கார் ரெடியாக இருந்தது. லக்கேஜை எல்லாம் காரில் ஏற்றினாள் சிவானி. ஒத்தாசையாக இருந்தான் முரளி. மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து காத்திருந்த கோவர்த்தன் சிவானியுடன் லக்கேஜுகளை காரில் ஏற்றி கொண்டிருந்த முரளியை பார்த்தார். எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர் மனதுக்குள் ஏதோ ஒரு யோசனை மட்டும் ஓடிக்கொண்டு இருந்தது. அருகில் நின்ற த்ரீலோக் இதை புரிந்து கொண்டான். கோவர்த்தன் சார், எங்க வீட்டுல நீங்க 1 மாத காலம் தங்கி இருந்ததற்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்றான். என்ன டாக்டர், நாங்க அளவா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? நீங்க செய்த நன்றி மறக்கக்கூடியதா என்ன? நாங்க தான் என்றைக்கும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். த்ரீலோக்கின் கையை பற்றி கொண்டு சொன்னார் கோவர்த்தன். வைதபை, நான் ஒன்று கேட்டா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே? தயங்கியபடியே கேட்டான் த்ரீலோக். என்ன டாக்டர், நீங்க கேட்டு நான் மறுப்பேனா என்ன? சொல்லுங்க டாக்டர் என்றார் கோவர்த்தன். முரளி என்றான். டாக்டர், நீங்க என்ன சொல்ல போறீங்க என்பது எனக்கு தெரியும். நான் ஊருக்கு போனதும் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். போதுமா டாக்டர் என்றார். அவர் முகத்தில் புன்னகை எட்டி பார்த்தது. முரளி, போய் காரில் உட்கார், நம்ம ஊருக்கு கிளம்புறோம் என்று தூரத்தில் நின்ற முரளியை அழைத்த போதுதான் அவரது வார்த்தையின் அர்த்தம் புரிந்தது த்ரீலோக்கிற்கு. சிவானி ஆனந்த கண்ணீர் வடித்தாள். அப்பா என்று தந்தையிடம் வந்து ஒட்டிக்கொண்டாள். மகளை ஆதரவாக அணைத்து கொண்டார் கோவர்த்தன்.
அந்த சந்தோஷத்தில் முரளி ஓடிப்போய் காரின் முன் இருக்கையில் அமர்ந்து கொண்டான். தேங்க்யூ சார் என்றான் த்ரிலோக். என்ன, உனக்கு வேறு தனியா சொல்லணுமா? போ, காரில் போய் உட்கார் என்று மனைவி ஷமீராவிடம் கோவர்த்தன் சொல்ல, ஷமீராவும் காரை நோக்கி விரைந்தாள். ரகுநந்தன், சுகாசினி இருவரிடமும் விடை பெற்றார் கோவர்த்தன். அவசியம் நீங்க மதுரைக்கு வரும்போது எங்க வீட்டுக்கு வரணும் என்று அழைப்பும் விடுத்தார். நிச்சயம் வருகிறோம் என்றார் ரகுநந்தன். அம்மா, இவங்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கும் கிளம்பி. சரிப்பா என்றாள் சுகாசினி. சிவானி, கோவர்த்தன் இருவரும் காரில் ஏறி அமர்ந்தனர். காரை ஸ்டார்ட் செய்தான் த்ரிலோக். முன் இருக்கையில் இருந்த முரளியை பார்த்ததும் த்ரிலோக்கிற்கு சிரிப்பு வந்தது. என்ன முரளி, இப்பவே மாப்பிள்ளை தோரணம் வந்து விட்டது போல இருக்கிறது, கேலி செய்தான். டே, நீ வேற, உனக்கு கிண்டல் பண்றதுக்கு நேரங்காலம் கிடையாதா? முணுமுணுத்தான் முரளி. இது தாண்டா மாப்பிள்ளை முறுக்கு என்று மறுபடியும் கிண்டல் அடித்தான் த்ரிலோக். பின் இருக்கையில் இருந்த சிவானி இதை கேட்டு குபுக்கென்று சிரித்தாள். பக்கத்தில் இருந்த கோவர்த்தன், என்னம்மா ஆச்சு, திடீர்னு சிரிக்கிற? அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா, சமாளித்தாள் சிவானி. விமான நிலையம் நோக்கி கார் விற்றென்று பறந்தது. அடுத்த 1 மணி நேரத்திற்குள் விமான நிலையத்தை கார் அடைந்தது. விமான நிலையம் முன் இறங்கினர். த்ரிலோக்கின் கண்கள் யாருடைய வரவையோ எதிர்பார்த்தது. என்ன மாஸ்டர், யார் எதிர்பார்க்குறீங்க என்று கேட்டாள் சிவானி. நோனோ, ஒண்ணுமில்லையே என்று சமாளித்தான் த்ரிலோக். என்னம்மா, டாக்டரை போய் திடீர்னு மாஸ்டர்னு கூப்பிடுற? சிவானியை பார்த்தார் கோவர்த்தன். அப்பா, இவர் உங்களுக்கு டாக்டர்னு மட்டும்தானே தெரியும், அதுக்கு மேலேயும் பா இவரு. சென்னைக்கு வந்த பிறகு தான்ப்பா இவரை பற்றி முழுசாவே தெரிஞ்சுக்கிட்ட என்றாள் சிவானி. சிவானி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்களே, அப்பாவை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? அவளை மேலும் பேச விடாமல் தடுத்தான் த்ரிலோக். மாஸ்டர், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க என்று தொடர்ந்து பேசிய சிவானி, அப்பா, இவர் பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் கூட. ஆமாப்பா, ஆமாம், நான் சொல்றது நிஜம் என்றாள் சிவானி. கோவர்த்தன் சார், சிவானி ஏதோ தமாஸ் பண்றாங்க, நீங்க நம்பாதீங்க, குறுக்கிட்டான் த்ரிலோக். இல்லப்பா, அன்னைக்கு இவருடன் நானும் மெரினா கடற்கரைக்கு போயிருந்தேன். போயிருந்தியா? ஆமாப்பா, போயிருந்தேன். 5 ரவுடி பசங்க திடீர்னு என்னிடம் வம்பு வலிக்க பார்த்தாங்க. அப்போதான்ப்பா இவருடைய இன்னொரு முகத்தை நான் பார்த்தேன். சினிமாவில் வர எம்ஜிஆர், ரஜினி மாதிரி அந்த ரவுடிகளை பின்னி எடுத்துட்டார்ப்பா. ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் டாக்டர்களுக்கு கத்தி பிடிக்க தெரியும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா த்ரிலோக் மாதிரியான டாக்டருங்க சான்ஸே இல்லப்பா. அடடா, என்ன அடி, என்ன குத்து! அன்றைக்கு நடந்த அந்த சம்பவத்தை இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் புல்ல அரிக்குதுப்பா. ஷீஷ்ய மல்டிபிள் பர்சனாலிட்டிப்பா என்று சிவானி புகழ்ந்து தள்ளியதைக் கண்டு நெளிய தொடங்கினான் த்ரிலோக். கோவர்த்தன் சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க என்றான். இல்லை டாக்டர், ஒரு ஆம்பளைனா இப்படிதான் இருக்கணும். உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, இன்னொரு பக்கம் பொறாமையாகவும் இருக்கு. உன்னை பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்று நெகிழ்ச்சியோட சொன்னார் கோவர்த்தன். லக்கேஜ்களை சோதனையிடும் இடத்தில் இருந்தான் முரளி. த்ரிலோக் எதிர்பார்த்த ரக்ஷிதா அதோ வந்துவிட்டாள். டாக்டர், நீங்க எதிர்பார்த்த ரக்ஷிதா அங்கே வராங்க என்றாள் சிவானி. தொலைவில் ரக்ஷிதா வருவது தெரிந்தது. நேராக இவர்கள் இருந்த இடத்துக்கு வந்த ரக்ஷிதா, சாரி த்ரிலோக், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் நேரா ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டேன் என்றாள். இட்ஸ் ஆல்ரைட் என்றான் த்ரிலோக். நீங்க ஊருக்கு கிளம்புறதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் த்ரிலோக் சொன்னார்.
முதலிலே சொல்லி இருந்தால் அப்போதே வந்திருப்பேன். சிவானியிடம் கை கொடுத்தபடி பேசினாள் ரக்ஷிதா. நலம் விசாரித்தாள் ரக்ஷிதா. இந்த கொஞ்ச நாட்களிலேயே கோவர்த்தனுக்கும் ரக்ஷிதா ஆஸ்பத்திரிக்கே நேரில் வந்து தன்னிடம் நன்கு அறிமுகம் ஆகியிருந்தாள். வாமா என்று ரக்ஷிதாவை வரவேற்றார். எங்கள் மீது நீங்கள் காட்டின அன்புக்கு ரொம்ப நன்றிமா. உங்க அன்பை என்றைக்கும் மறக்க முடியாது. தம்பி, த்ரீலோக்குடன் நீங்களும் ஒரு நாள் மதுரைக்கு வந்து போகணும் என்றார் கோவர்த்தன். என்ன டாக்டர் அமைதியாயிட்டீங்க? நீங்க மதுரைக்கு வரும்போது ரக்ஷிதாவையும் நெச்சையும் கூட அழைச்சிட்டு வரணும். எங்க வீட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய பார்ட்டியை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி சிரித்தார். ஐயோ, பார்ட்டியெல்லாம் எதுக்கு? நிச்சயம் நாங்க வரோம் என்றான் த்ரீலோக். டாக்டர், நீங்க சொல்றீங்க, அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலையும் காணுமே என்றாள் சிவானி. த்ரீலோக் சொல்லியாச்சுல, நிச்சயம் வர புன்னகைத்தாள் ரக்ஷிதா. த்ரீலோக்கை காதலிக்கிறேன் என்று ரக்ஷிதா தன்னிடம் சொல்லாவிட்டாலும் அவள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவளுடன் பேசி பழகிய சில நாட்களுக்குள்ளேயே புரிந்து கொண்டாள் சிவானி. பாம்பின் கால் பாம்பு அறியாதா என்ன? பெண்களின் மனதில் எந்த நேரத்தில் எப்படி காதல் வரும் என்பதை அறியாதவளா? என்ன சிவானி? ரக்ஷிதாவை தன்னுடன் இணைத்து அணைத்து கொண்டாள். அப்பொழுது அங்கே முரளி வந்தான். ஹலோ முரளி, என்ன உங்க ஸ்டைலே மாறிப்போச்சு, எங்களை மறந்துடாத என்று கேலி செய்தாள் ரக்ஷிதா. த்ரீலோக் தான் அப்படியென்றால் நீங்களுமா டாக்டர் என்று முரளி ரக்ஷிதாவிடம் சொல்ல, சிவானி தனது தந்தையின் முகத்தை பார்த்தாள். அவர் எதுவும் பார்க்காததை மாதிரி இருந்து கொண்டார். மதுரை ஃப்ளைட் பேசஞ்சர் அட்டென்ஷன் ப்ளீஸ் என்ற அறிவிப்பு ஒலிபெருக்கியில் கேட்கவே கோவர்த்தன் தனது குடும்பத்தினருடன் விடை பெற்றார். டிபார்ச்சர் இடத்திற்கு அவர்கள் புறப்பட்டனர். அவர்களை வழி அனுப்பி விட்டு ரக்ஷிதாவிடம் வெளியில் வந்தான் த்ரீலோக். லெட்ஸ் ஹேவ் எ காஃபி ரக்ஷிதாவிடம் கேட்டான். ஷுவர் என்றால். இருவரும் அங்கிருந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தனர். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு என்னவோ ரக்ஷிதாவின் அருகிலேயே வந்து அமர்ந்தான் த்ரீலோக். 2 காப்பி என்றான் த்ரீலோக். காப்பி வந்தது. காப்பியை உறிஞ்சியபடியே ரக்ஷிதாவிடம் பேசினான். திடீரென ரக்ஷிதாவின் கரம் பற்றினான். ரக்ஷிதா இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. த்ரீலோக், என்ன திடீரென இப்படி? புருவத்தை உயர்த்தியபடியே கேட்டாள். ஒண்ணுமில்ல, சும்மா பல்ஸ் பார்த்தேன். கலகலவென சிரித்தாள் ரக்ஷிதா. ஏன் பல்ஸ் பார்த்தா மனசுல இருக்கிறது தெரியுமா என்ன என்று கேட்டாள். அதில்ல, பிறகு எதுக்கு? சொல்ல தெரியல. கையை மட்டும் பிடிக்க தெரியும், ஆனால் சொல்ல மட்டும் தெரியல. எப்படிதான் டாக்டருக்கு படிச்சு முடிச்சிங்களோ, கையை பிடிக்கும் அளவுக்கு வந்துட்டீங்க. சந்தோஷம். இருந்தாலும் இது பப்ளிக் பிளேஸ், இங்க வேணாமே ப்ளீஸ் என்றாள். அங்க பாருங்க என்று சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த குழந்தையின் படத்தை காட்டினாள். உஷ் என்றபடி அந்த கொழு கொழு குழந்தை வாயில் ஒற்றை விரலை வைத்து எச்சரிப்பதைப் போல் இருந்தது. கூடாதுமா இப்படி, இதெல்லாம் ஆஃப்டர் தி மேரேஜ் என்றாள் ரக்ஷிதா. சட்டென்று கையை விடுத்தான் த்ரீலோக். சாரி என்றான். ஐய, இதுக்கே பயந்துட்டீங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நானினால் ரக்ஷிதா. த்ரீலோக், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம் மனதில் உள்ளதை இப்படியே மூடி மறைச்சி வச்சுக்கிட்டு இருப்பது? ஒரு நாளைக்கு உங்க அம்மா அப்பாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க, எல்லாம் ஓகே ஆயிடும் என்றாள். ரக்ஷிதா, யூ ஆர் கிரேட். நீ ஏன் சொல்லிட்ட போது இனி குறுக்கே வரப்போறா?
என்று துள்ளினான் த்ரிலோக். அதோ பேரர் வந்துட்டார். என்ன சொல்ற ரஷிதா என்று திடுக்கிட்டு தலை நிமிர்த்தி பார்த்த த்ரிலோக்கின் முன்னால் நின்றபடி சார் பில் என்று நீட்டினான். ஹோட்டல் பேரர். ரக்ஷிதா கலகலவென சிரித்தாள். இதுவே இப்படி அதிர்ச்சிக்குள்ளானா எப்படி? உங்களை தவிர என்ன வேறு யார் தூக்கிட்டு போக போறா? பேரரிடமே பில்லை பே பண்ணிவிட்டு எழுந்தான் த்ரிலோக். 50 ரூபாய் டிப்ஸ் கிடைத்த மகிழ்ச்சியில் தேங்க்யூ சார் என்று சல்யூட் அடித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் ஹோட்டல் பேரர். போகலாமா என்றான் த்ரிலோக். ஏன், லஞ்சையும் இங்கேயே முடிச்சுட்டு போலாம்னு நினைக்கிறீங்களா என்று ரக்ஷிதா சொன்னபோது தன்னையும் மறந்து சிரித்து விட்டான் த்ரிலோக். நைஸ் ஜோக் என்று ரக்ஷிதாவை அவன் பாராட்ட இருவரும் வெளியில் வந்தனர். கார் அருகே சிறிது நேரம் நின்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் பிறகு இருவரும் அவரவர் கார்களில் ஏறி ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டனர். கொஞ்ச தூரம் ஒரே பாதையில் பயணித்தவர்கள் பின்னர் பாதைகள் பிரிந்து அவரவர் பாதையில் பயணித்தனர்.